ஹே கைஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி கேம் விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு 16,000 வரைக்கும் கிடைக்கும். இந்தமாதிரி நிறைய வீடியோஸும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. சில போஸ்ட்டாக உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு வெப்சைட் போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு போஸ்ட் மாதிரி வந்திருக்கும். இதில் முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் தான். அதனால் இந்தியாவில் பர் ஹவருக்கு இந்த அளவுக்கு மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் அதுக்கு நீங்கள் கரெக்டான இடத்துல உங்களுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு மணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஜாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இந்த ஒரு வீடியோ வந்து நான் மெயினாக போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து சைடில் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு நான் ஐடி ஜாப்குள்ளே வரணும். இல்லை வந்து சைடில் ஒரு இன்கம் வந்து நான் ஏர்ன் பண்ணணும். ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணி அதை நான் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி நான் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட்டான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான். அட் த சேம் டைம் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு ஜோஹோ மாதிரி டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லாம் கூடமே ஹையர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸை ஹையர் பண்ணுற கம்பெனிஸ் வந்துட்டு 5.5 lakh per annum வரைக்கும் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து 12 lakh 13 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அப்வொர்க், ஃபிவர் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரேட்டட் பர்சன் வந்துட்டு $200 வரைக்கும் பர் ஹவருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு. ஸோ எப்போ இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு அதிகமான பூம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2020 2019 இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வர சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு ஆன்லைன் பேஸ் பண்ண சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதனால் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு வந்து அதிகமாக டிமாண்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆனிச்சு. 2021 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியோடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்கன்னா 3.3 பில்லியன் வரைக்கும் இருந்துச்சு. 2022 3.8 பில்லியன் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. இது வந்து 2026 5.5 பில்லியன் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு நிறைய ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை வந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு பார்ட் டைமாக வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பெஸ்ட்டான ஆப்ஷன். அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் இன்னொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடிக்குள்ளே ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பேஸ் பண்ண கோர்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். பட் நிறைய பேருக்கு வந்து இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இதை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லேர்ன் பண்ணணும், இது பேஸ் பண்ண ஜாப்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நானும் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வந்து கண்டென்ட் கிரியேஷனில் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணணும், எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸாக நமக்கு தேவை அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ without wasting time, let's get into the video. This is abin. Welcome to my channel. So first வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு ஃப்ரீ கோர்சஸ் எங்கே இருக்குது, எதனை எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த மாதிரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து ஏகப்பட்ட கோர்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. பட் வந்து நீங்கள் பேசிக்காக ஒரு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு SEOனா என்ன, ஸோ நீங்கள் யூடியூப்பில் மார்க்கெட்டிங் பண்ணுறதா எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணணும், அதே நீங்கள் வந்து லிங்க்டின்ல மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே பேசிக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணணும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் இந்த எல்லா விஷயமே சேர்ந்து கம்பைண்டாக ஒரு சிங்கிள் கோர்ஸாக வந்து கிரேட் லேர்னிங் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ரீ கோர்ஸ்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ கோர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ கோர்ஸஸில் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா ஸோ இங்கே சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து இதுக்கு பேஸ் பண்ண என்னென்ன கோர்சஸ்லாம் இங்கே ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கம்பைன் லிஸ்ட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கிரேட் லேர்னிங்லேருந்து தருவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து ஒரு 11 கோர்சஸ் இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEO ஃபார் பிகினர்ஸ், அதுக்கப்புறம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் லிங்க்டின் மார்க்கெட்டிங், யூடியூப் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், அப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், இன்டர்நெட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்கான ஒரு விஷயம் எல்லாமே இதில் சொல்லி தருவாங்க. இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் என்ரோலும் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 30,000 people கிட்ட வந்துட்டு அவங்க என்ரோல் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.4 மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இந்த ஃப்ரீ கோர்ஸ் எடுத்து இந்த வீடியோஸ்லாம் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். இது நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். லைக் வந்து நீங்கள் வந்து யூடியூப் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் எப்படி ஒரு ஹையஸ்ட் ஒரு வியூஸ் வர வைக்கிறது, ஹையஸ்ட் ரீச் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நிறைய விஷயம் நீங்கள் அதை பேஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் மல்டிபிள் விஷயத்தை நீங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிறதுங்கிறது தப்பு இல்லை. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா தான் அந்த விஷயத்தை பேஸ் பண்ண ஒரு பர்சனை சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக ஜாப் எடுக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும், எந்த மாதிரி ஒரு ஏஜ் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை ரீச் பண்ணணும். லைக் இப்போ இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஏஜ் கம்மியாக இருக்க பீப்புள் தான் வந்து லைக் வந்து ஒரு பிலோ 30 அந்த ஏஜில் இருக்கவங்க அதிகமாக இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே ஃபேஸ்புக் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஏஜ்டு பர்சன் எல்லாமே வந்து லைக் ஒரு 40-50 ஏஜ் இருக்கவங்களாம் வந்துட்டு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் நிறைய விஷயங்களில் வேரியஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்மில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வரீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணணும், அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும், இந்தமாதிரி அடிஷனல் சில விஷயங்கள் உங்களுக்கு தேவை. அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சில கோர்சஸ் வந்து இந்த கிரேட் லேர்னிங்லேயே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போ வீடியோ எடிட்டிங் போகிறேன் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் பேசிக்ஸ்னு சொல்லி கோர்ஸ் இருக்குது, வீடியோ மார்க்கெட்டிங் சொல்லி கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் தான் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டுமே அதை வச்சு நீங்கள் ஜாப் அப்படிங்கிறத எடுக்க முடியாது. நீங்கள் இது என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலுமே ரியல் டைம்
டைமில் ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அவுட்புட் கொண்டுட்டு வர அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அது நீங்கள் பர்சனல் ப்ராஜெக்ட்ஸில் அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எப்படின்னா நீங்களே ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் லைக் வந்து ஒரு மோட்டிவேஷன் கால்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி நீங்கள் போடலாம். இல்லை வந்து பைக்ஸ் கார் பற்றின அப்டேட் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்து அதிகமான ஒரு ஃபாலோவர்ஸை நீங்கள் கொண்டுட்டு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வரத்துக்கு உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னாலும் இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கக்கூடிய பர்சனை நீங்கள் ரீச் பண்ணி அவங்களுடைய ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலையோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையோ வந்து அதிகமான ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்ஸ்டாகிராமில் கொண்டுட்டு வரதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அட் த சேம் டைம் நியூவாக ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டை கூட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்மில் ஷோ பண்ணாலும் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் மட்டும் தான் ஒரு இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் எப்படி நீங்கள் மாஸ்டர் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு அதை ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். பட் இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பைத்தான் கோர்ஸ் எடுக்கிறீங்க இல்லை வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு கோர்ஸ் ஐடி பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க, நீங்கள் ஒரு க்ளவுட் கம்பெனி எடுக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கே அதிகமான டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். பட் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டை கொண்டுட்டு வரீங்க அப்படிங்கிற உங்கள் ஓன் ரிசர்ச் நீங்கள் டேரெக்டாக அங்கே ஷோ பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் சில விஷயத்தை லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடையில இன்ட்ரெஸ்ட் வந்து லாஸ் ஆகிடும். அது அப்படியே நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அந்த அளவுக்கு இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதை நீங்கள் டேரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஒரு எஸ்இஓ பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா அந்த எஸ்இஓ பேஸ் பண்ண ஒரு பிளாக் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியும். நார்மலாக ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணுறதுக்கும் அந்த எஸ்இஓ வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு பிளாக் போஸ்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ரீச் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரீச் வந்து உங்களுக்கு நீங்கள் அடுத்தடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணும். ப்ரோ எனக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் வேணும், ஆனால் வந்து கோடிங்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐடி ஒரு கான்செப்ட் கற்றுக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபிவர், freelancing.com, அதுக்கப்புறம் அப்வொர்க் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் போயிட்டு உங்களுடைய கிக்கை வந்து ஃபிவர்லாம் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்குது. என்ன பொறுத்த நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிவர் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அப்வொர்க், ஃப்ரீலான்சிங்லாம் போனீங்க அப்படின்னா உங்கள் ரேட்டிங்கை பொறுத்து உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணிக்க கீவேர்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை பார்த்தா உங்களுடைய ப்ரொஃபைலை முன்னாடி கொண்டுட்டு வருவாங்க. பட் நான் வந்து ஃப்ரீலான்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் கேட்ட வரைக்கும் ஃபிவரில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பாட்காஸ்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு தெரியும். அது நிறைய பேர் வந்து ஃபிவர் தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சில இடங்களில் உங்கள் ப்ரொஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிவர் அல்காரிதம் உங்களுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் ப்ரொஃபைலை கொஞ்சம் முன்னாடி காமிக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எனக்கு ஓகே இப்போ நான் லேர்ன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட் இந்த பேசிக் நான் சொன்ன மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்து அந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரியல் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஆல்ரெடி சின்னதாக யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பர்சன் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அட் த சேம் டைம் இந்த அப்வொர்க், ஃபிவர் இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்லையும் உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ ஒரு கம்பெனியில் வந்து உங்களை ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டராக வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸில் எந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்வியூ ப்ராக்ரஸ்க்கும் இவங்க வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரேட் லேர்னிங்கில். ஸோ அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீச் பண்ணுங்கள் அப்படின்னா வந்து என்னோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.